ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 21/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்கிறாங்க. தந்தையிடத்தில் எந்த ஒரு நம்பிக்கை வைக்காது கருணை கேட்பதற்கு பதிலாக தன்னுடைய உழைப்பை செய்ய வேண்டும்னு. பதில்: பழைய சரீரத்தின் கர்ம வினை ஏதேனும் இருக்கின்றது என்றால், திவாலாகிவிட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அது உங்களுடைய கணக்கு வழக்கு. எனவே இதில் பாபா ஏதேனும் கருணை காட்டுங்கள் என்ற நம்பிக்கையை என்னிடத்தில் வைக்காதீர்கள் என்று பாபா சொல்லுவார். தன்னுடைய உழைப்பினால் யோக பலத்தின் மூலம் காரியங்களை செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆயுளும் அதிகரிக்கும், கர்மவினை முடியும். நம் பிராணத்தை விட அன்பான, அதாவது உயிரினும் மேலான தந்தை மீது எத்தனை அன்பு இருக்குமோ அத்தனை நினைவு இருக்கும். மேலும் கல்யாணம், அதாவது நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, அதிகாலை எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். பாபா, இது உங்களுடைய அதிசயம். தாங்கள் எங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குவீர்கள் என்று கனவில் கூட இருந்ததில்லை. பாபா, நாங்கள் உங்கள் படிப்பினைப்படி கண்டிப்பாக நடப்போம், எந்த ஒரு பாவ காரியமும் செய்ய மாட்டோம் என்று பாபாவிடம் இந்த மாதிரி உரையாடலாம் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளை தந்தை எதற்குள் மறைத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, என்னை கண் இமைக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பாபா. ஒரு அன்பான ஒற்றை, அதாவது கண்ணின் மணியாக, உயிரின் காதலாக சொல்லப்படுகின்றது என பாடக்கூட செய்றீங்க தானே. இந்த தந்தையோ மிக பிரியமானவர், ஆனால் மறைவானவர். அவருக்காக நம்முடைய காதல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதை ஏன் கேட்கிறீங்க என்ற அளவிற்கு, அளவிட முடியாத அளவிற்கு அன்பு இருக்கின்றது. குழந்தைகளை தந்தை கண் இமைக்குள் மறைத்து வைக்க வேண்டியதா இருக்குது. கண் இமைகள் என்று சொல்லுவது இந்த கண்களை அல்ல, இது புத்தியில் நினைவு வைப்பதை சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபா எப்படியோ அதே போல் குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, மிக அன்பான நிராகாரமான தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஞானத்தின் கடல், சுகத்தின் கடல், அன்பின் கடல். அப்படிப்பட்ட மிக அன்பான தந்தையிடத்துல எத்தனை அன்பு இருக்கணும். குழந்தைங்களுக்காக எத்தனை தன்னலமற்ற சேவை செய்கிறார். பதித சரீரத்தில் வந்து குழந்தைங்களாகிய உங்களை வைரத்திற்கு சமமாக ஆக்குகிறார். எவ்வளவு இனிமையான பாபா. எனவே குழந்தைகளும் கூட அப்படி இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா எத்தனை அகங்காரமற்றவராக குழந்தைகளுக்கான சேவையை செய்கிறார். எனவே குழந்தைகளும் கூட அதே போல சேவை செய்யணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். எங்காவது தன்னுடைய வழியை காட்டினீர்கள் என்றால், மன்மத் படி சென்றால் அதிர்ஷ்டத்தில் கீறல் ஏற்பட்டு விடும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளுடைய எந்த சப்தம் சரியல்ல என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, கல்பத்திற்கு முன்பு போல அப்படியே மீண்டும் உங்களை அன்பானவராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேங்கிறாங்க. எப்போதேனும் எந்த குழந்தைகளினுடைய கோபத்தினுடைய சப்தத்தை கேட்கும் போது தந்தை படிப்பினை கொடுக்கிறார். குழந்தைகளை கோபப்படுவது சரியல்ல, இதனால் நீங்களும் துக்கமானவர் ஆவீங்க, மேலும் மற்றவர்களையும் கூட துக்கமானவராக ஆக்குவீங்க. தந்தை சதா காலத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒருபொழுதும் துக்கம் கொடுக்க கூடாதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் ஒருவர் மட்டுமே சாய் பாபா என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சிவபாபா பகலிற்கான சுவாமி, அதாவது சாயி. இரவை பகலாக, அதாவது காலையை உருவாக்க கூடியவர். எல்லையற்ற தந்தையை சுவாமி, அதாவது சாயி என சொல்லப்படுது. அவர் ஒருவர் மட்டுமே சாய்பாபா, கள்ளம் கபடமற்ற சிவபாபா. அவர் பெயரே போலோநாத், கள்ளம் கபடமற்றவர். அப்பாவி குமாரிகள், தாய்மார்கள் மீது ஞானத்தின் கலசத்தை வைக்கின்றார். அவர்களை தான் விஸ்வத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். எத்தனை சகஜமான வழி சொல்லுகின்றார். எத்தனை அன்பாக உங்களுக்கு ஞானத்தினுடைய வளர்ப்பை செய்கிறார்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், உண்மையான சாட்டு கொடுக்காத குழந்தைகளை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தனது உண்மையிலும் உண்மையான சாட்டை சொல்வது இல்லை. குழந்தைங்க, அரைக்கல்பம் பொய்யான உலகத்துல இருந்திருக்கிறீங்க. எனவே பொய் உள்ளே உறைந்து விட்டது. உண்மையான தன்னுடைய சாட்டை தந்தைக்கு சொல்லணும், சோதனை செய்யணும். உதாரணமாக, நான் 3/4 மணி நேரம் 45 நிமிடம் நினைவில் இருந்தேன். இதில் இவ்வளவு நேரம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்தேன்.
அநேகருக்கு உண்மை சொல்றதுல வெக்கம் வருது. இத்தனை பேருக்கு சேவை செய்தோம், இத்தனை பேருக்கு புரிய வைத்தோம் என்பதையோ உடனேயே சொல்றீங்க. ஆனால் நினைவினுடைய சார்ட் எவ்வளவு நினைவில் இருந்தேன் என்பதுல உண்மையை சொல்றதே இல்லை. நினைவில் இல்லாத காரணத்தினால்தான் உங்களுடைய அம்பு யார் மீதும் தைப்பறதில்ல. ஞானம் என்ற வாளில் கூர்மை என்பது நிரம்புறதில்லைன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எதில் நிறைய உழைப்பு தேவைப்படுகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சிலர் நாங்கள் நிரந்தரமாக தந்தையோட நினைவில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, அதற்குரிய அவஸ்தா உங்களிடம் இல்லைன்னு சொல்றாரு. நிரந்தரமாக நினைவில் இருக்கிறீங்க என்றால் கர்மாத்தீத் அவஸ்தா, அதாவது கர்மத்தை வென்ற நிலை ஏற்பட்டு விடும். ஞானத்தின் உச்சநிலை என்பது தென்பட வேண்டும். இதில் நிறைய உழைப்பு இருக்குது. விஸ்வத்திற்கு எஜமானராக அப்படியே ஆகிவிடுவீர்களா என்ன? தகுதியே அடையாமல் ஒரு தந்தையிடம் நினைவை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. இந்த தேகம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. இந்த நிலை உங்களுக்கு பின்னால ஏற்படும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்முடைய நம்பர் 1 வங்கி எது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இது பாபாவோட யஜ்யம். உங்களுக்கான நம்பர் 1 வங்கி பேங்க். இதில் 4 அணா போட்டால் கூட எதிர்காலத்துல 1000 ஆகிடும். கல்லில் இருந்து தங்கமாக ஆகிடும். உங்களின் ஒவ்வொரு பொருளும் தங்கமாக பல மடங்கு மதிப்பு கூடியதாக ஆகிவிடும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகள் அதிகாலையில் தந்தையிடம் உண்மையான நினைவை எப்படி செய்ய வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, குழந்தைகள் தங்கள் உள்ளத்திடம் கேட்க வேண்டும், நாம் அதிகாலை எழுந்து எந்த அளவிற்கு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறோம்னு. மனிதர்கள் பக்தியை கூட அதிகாலையில் செய்யறாங்க இல்லையா? பக்தியை எவ்வளவு அன்பாக செய்கிறாங்க. ஆனால் பாபாவிற்கு தெரியும், அநேக குழந்தைகள் உள்ளத்தால் மற்றும் உயிரினால் ஆழமாக மற்றும் தீவிரமாக தந்தையை நினைவு செய்வதில்லை. அதிகாலை எழுந்து பாபாவிற்கு குட் மார்னிங் செய்து ஞான சிந்தனையில் இருந்தால் குஷியின் அளவு அதிகரிக்கும். தந்தைக்கு குட் மார்னிங் செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமையை எப்படி இறக்குவீங்க? முக்கியமானதே நினைவு. இதன் மூலம் எதிர்காலத்தில் மிக வலிமையான வருமானம் ஏற்படும். கல்பத்திற்கு இந்த வருமானம் காரியத்தில் பயன்படும். பாபாவை நினைவு செய்வது என்பது மிகுந்த பொறுமையுடன், தீவிர தன்மையுடன், புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டியதா இருக்குது. மேலோட்டமான கணக்கில் என்னவோ நினைவு செய்துவிட்டு நாங்கள் மிகவும் பாபாவை நினைவு செய்கிறோம் என்று சொல்லிவிடுகின்றீர்கள். ஆனால் சரியான நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கின்றது. யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கரண்ட் அதிகமாக கிடைக்கின்றது. ஏனெனில் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.